காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. காலமும் நியாயமும் உண்டு. எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு காரியம் ரைட்டா தப்பா அப்படின்னு டக்கு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எந்த காலம்னு நீங்க பார்க்கணும். நிறைய பேர் காலத்தை பத்தி அறிவு இல்லாதனால தங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துல இந்த காலத்துல அது கிடையாதுன்னு நினைச்சிட்டு அதை அனுபவிக்காம இருக்கிறாங்க. அப்ப நியாயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நீ எதை பேசணும்? காலத்தை பேசணும். கைதட்டு ஆமென். எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் நியமமும் உண்டு. நம்மளை எங்க பிசாசு குழப்புவான்னா காலத்துல தான் குழப்புவான். விசேஷமாய் மாற வேண்டும் என்றால் உன்னுடைய காலத்தின் விசேஷத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீரும் காலம், இந்த காலத்துக்கு பேரு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உற்சாகமாய் கரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. காலத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நாலேஜ் அபவுட் ஃபார் கிறிஸ்டியன் இஸ் நோயிங் த ஏஜஸ். எதுக்காக காலம் முக்கியமானது? என் அன்புக்குரியவர்களே, ஒரு சில வசனத்தை நான் வேகமாய் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். நாமே 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 வாசிப்போம். பிரசங்கி 8:6. எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. காலமும் நியாயமும் உண்டு. எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு காரியம் ரைட்டா தப்பா அப்படின்னு டக்கு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எந்த காலம்னு நீங்க பார்க்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? உங்க ஆசீர்வாதத்துக்கும் நீங்க எந்த காலத்துல வாழ்றீங்கன்ற அறிவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. நிறைய பேர் காலத்தை பத்தி அறிவு இல்லாதனால தங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துல இந்த காலத்துல அது கிடையாதுன்னு நினைச்சிட்டு அதை அனுபவிக்காம இருக்கிறாங்க. அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான்னா, இது எந்த காலம்னு உங்களுக்கு சொல்லவே மாட்டேன்றான். கண்ணை மறைச்சிட்டு அதெல்லாம் உண்டுதாப்பா, ஆனா இப்ப இல்லை, எப்ப? எதிர்காலத்தில், இப்போ உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி காலத்தை குறித்த அறிவை ஜனங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால ஜனங்கள் எல்லாம் பைபிள்ல இருக்க ஆசீர்வாதத்தை நம்புறாங்க, ஆனால் அது இப்ப இல்லை என்கிற மனநிலை இருக்கிறார்கள். அதே மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள், அது எந்த காலத்துக்குரியது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. கொலை செய்யாதிருப்பாயாக, மோகம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. நியாயப்பிரமாணத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்னு தானே சார் பைபிளில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், எல்லா காரியத்திற்கும் காலமும் நியமமும் நியாயமும் உண்டு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு ரோட்டில் சும்மா நடக்கிறீங்க, உங்களை கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு 10 பேர் எந்திரிச்சு இப்படியே போறீங்க ரோட்டில், உங்களை கைது செய்ய சட்டத்தில் இடம் இருக்கா? ஆனால் உங்களை தூக்கி உள்ளே வச்சாங்களே, எப்போ? கொரோனா பீரியடில். கொரோனா பீரியடில் ரோட்டில். அப்போ நியாயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நீ எதை பேசணும்? காலத்தை பேசணும். கைதட்டு ஆமென். ட்ரெஸ் இல்லாமல் போகிறது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் தான் என்ன செஞ்சுருக்கீங்க? சுற்றி இருக்கீங்க. எப்போ? 1 வயசில் 1.5 வயசில். அப்போ அது ரைட்டு. பிறந்த குழந்தைக்கு டக்குன்னு பிறந்த குழந்தைக்கு ஒருத்தர் ஃபுல் சூட்டை கொண்டு வந்து கொடுத்து மாட்டினா ட்ரெஸ்ஸை கலட்டி ஆகுது. குழந்தைக்கு என்ன செய்யக்கூடாது? அதை
அது பிஞ்சு உடம்பு, அதில் போய் அப்படின்றாங்கல்ல, போட முடியாது. ஏன்? அந்த காலத்தில் அது அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் ஏதேன் தோட்டத்தில் அவனை அப்படி தான் வச்சுருந்தார். ஸோ எந்த நியாயத்தை நீ பேசினாலும் எந்த காலம்னு பேசணும். பைபிளில் இருக்க சில வசனத்தை எடுத்துகிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, சார் பைபிள் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, நீங்கள் கிருபையில் எல்லாம் மன்னிச்சிட்டாருன்றீங்க, வந்து தண்டனை இருக்குன்னு இருக்கே அப்படிலாம் சொல்கிறாங்களே. அது எந்த காலத்துக்கான நியாயம்? எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் நியமமும் உண்டு. நம்மளை எங்கே பிசாசு குழப்புவான்னா காலத்தில் தான் குழப்புவான். பைபிளில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது இது இப்போ உள்ளது கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் பிரமாணத்தை பேசிக்கிட்டு இருக்கிற ஊழியர்கள் ஏன் பிரமாணத்தை பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் சிலுவையோட முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் அவர்கள் தங்களுடைய சுயநீதியினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சுயநீதியில் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் உண்டு. அது பழைய உடன்படிக்கையிலே. புதிய உடன்படிக்கை மாறுகிறது. இப்போ நான் என்ன பேச வரேன்னா, இது எந்த காலம்னு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வேறு ஒரு லெவலில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் ஸ்கூலில் படித்தப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லேட்டாச்சும் கொடுத்தாங்கலாம்? கொடுக்கல. காசு கொடுத்தானே வாங்கினீங்க? ஆமாம். ஆனால் இன்றைக்கி படிக்கிறவனுக்கு என்ன தராங்க? லேப்டாப்பே தராங்க. எம்ஜிஆர் சத்துணவுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்போ நான் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறேன், 5th ஸ்டாண்டர்டு. அன்னையிலேருந்து ஓப்பன் ஆனோன்னா முதல் நாள் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட வந்திருக்கிறார், மூத்தவர் ஆண்டனி அண்ணன். உடனே பார்த்தா அவர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற சைக்கிளில் வருவார். பார்த்தா அன்னைக்கு எல்லாருமே ஸ்கூலில் சாப்பாடு. என்னடான்னு பார்த்தா வெஜிடபிள் பிரியாணி. எம்ஜிஆர் மதிய உணவு என்னவா மாற்றுறாரு? சத்துணவாக மாற்றிட்டார். அப்படின்னு ஒரு முட்டை வேற உட்காந்து அம்பிட்டு பேர் ஆஹா வெஜிடபிள் பிரியாணி முட்டைன்ட்டு சாப்பிட்டு என்ன நினச்சிட்டோம், டெய்லி இப்படி தான் தருவாங்க போல. ஆனால் இன்னைக்கு லேப்டாப் தராங்க, சைக்கிள் தராங்க. என்னன்னா காலத்தின் விசேஷம். அதை தான் மோசே சொல்கிறான். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் என்னடா ஒரு பழைய சாம்பாரை தான் ஊற்றுனீங்க, இவங்க காலத்துக்கு எல்லாமே பரலோகம் கொடுக்குதுன்னா இது இந்த காலத்தின் விசேஷம். கையை தட்டி கட்டாண்டி சொல்லுவோம். உன் வாழ்க்கை விசேஷமாய் மாற வேண்டும் என்றால் உன்னுடைய காலத்தின் விசேஷத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஷாப்பா காப்பா லாபா தீரமேனே ஹந்து நாமனா. பிசாசின் ஆட்சி காலத்தில் நல்லவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். யோபு நல்லவனா கெட்டவனா? நல்லவன். சிலுவைக்கு இயேசு வர்றதுக்கு முன்னாடி நல்லவனும் பாதிக்கப்பட்டான். சிலுவைக்கு பின்னாடி கெட்டவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். கையை தட்டு. ஆமென். பிசாசு கேட்க முடியுமா? என்கிட்ட கேட்க முடியுமா? உன்கிட்ட கேட்க முடியுமா? எப்படா கெட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டதே? உன் காலத்தில் நல்லவனை நீ எந்த நல்லவனை இந்த எழுதி வச்சிருக்காரு யோபுன்னு ஒருத்தன், தப்பிக்கவே முடியாது. தொட்டியா இல்லையா? எதுக்கு அந்த நல்லவனை தொட்ட சொல்லு. உன் காலத்தில் நல்லவனை நீ தாக்குவினா இவர் காலத்தில் கெட்டவனையும் தூக்குவாரு. கையை தட்டு. நீங்கள் கெட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இதை பிரசங்கிக்கவில்லை. நான் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறேன்னு கை தட்டுவது. ஆமென். ஆனா இப்ப எதுக்கு சார் இதை பேசுறீங்க? யூ மஸ்ட் நோ த லிபர்ட்டி. கடவுள் எந்த அளவு கிருபையா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரேன். பரலோகத்தில் முத நுழைஞ்சது யார் சார்? ஒரு நல்ல வீடை கட்டுறீங்களா சார்? நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, எடுத்த உடனே இந்த ஏரியாவில் பிட்பாக்கெட்காரன் ஒருத்தர் கூட்டு வாப்பா நீ தான் உள்ள வரணும் விடுவீங்களா? முத நல்ல வீட்டை கட்டிது முத ஒரு நல்ல ஒரு மனுஷனை உள்ள கூட்டு வருவீங்க நீங்க. ஆனால் ஏசுனார் பிதா ஏசு முத பாரடைஸ் ஓப்பன் பண்ணி ஆள் யார் வரா? ஒரு கல்யாணம். வாடா போண்டா. அவன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவன் தான். அண்ணன் யாரும் வரலையா? நீ தான் ஆள், வா வா என் கூட சிலுவையில் தூங்குன. அடுத்து பின்னாடி பேதுரு பவுல்லாம் வரான். என்னப்பா நீங்களாம் எப்போ ரசிக்கப்பட்டீங்க? நாங்கள் முன்னாடி வச்சு முந்தினோரா? நீங்க இங்கே பிந்தினோரு, நான் அங்கே பிந்தினோர், இங்கே நான் முந்தினோருடா. ஸோ நல்லா கவனிங்க. காலம் அவனுடைய ஒரே ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஏசுநாதர் கூட இப்போ சிலுவையில் தூங்கினான், ஒரே செல்லில் இருந்திருக்கான், தூக்கிட்டார் ஒரு தூக்கு. ஐ மீன் டைமிங். அதைத்தான் சாலமோன் சொல்றாரு, ஞானம் முக்கியம்தான், ஞானத்தை விட டைமிங் முக்கியம்டான்றான். கை தட்டு. டைமிங். கையை தட்டு. டைமிங் 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 டைமிங்
டைமிங் டைமிங் டைமிங். அப்ப அந்த அந்த கல்லனுக்கு வந்த டைமிங்க பாருங்க. எங்க போயிட்டான்? எங்கேயோ போயிட்டான் சார். சார் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவன் எங்கேயோ போயிட்டான். எங்க? பாரடைஸுக்கு போயிட்டான். டைமிங். இப்போ உங்களோட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க பிறந்த டைமிங். சார் இவர் பிறந்த நேரம் அப்படின்றாங்கல்ல, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதமே. நீங்க பிறந்த நேரம். என்ன நேரம்? கிபி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி நல்ல நேரம். நீங்க பிறந்த நேரம் கிபி. ஆனா எப்படி இருந்தோம் நம்ம? நீ எல்லாம் பிறக்கிறதே அப்படின்ற இடத்துல இருந்தோம் நம்ம. கட்டம் ஒன்றும் சரியில்லை. நீ செத்து மறுபடியும் பெற. ஆமா, நாங்க செத்து மறுபடியும் ஞானஸ்தானத்தை பறந்துக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, உங்க காலத்தை நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியம். பல ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போவதற்கு காரணம் உங்கள் காலங்களை அறியாமல் இருப்பது. இயேசுவே பிறந்து வந்து நிற்கிறாரு. யூதர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம இருந்த காரணம் அது இயேசு கிறிஸ்துவின் வந்திருப்பது மேசியாவின் காலம். மேசியா என்பதை அறியாமல் இருந்தார்கள். யோவான் சொன்னை வரப்போகிறவன எலியா என்பதை அறியாதிருந்தார்கள். அதனால கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றிய இந்த காலத்தை உனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியலையா? நீங்க உங்க காலத்தை புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தோட விசேஷத்தை தெரிஞ்சுக்கணும். 1 பேதுரு 1:11 வாசிப்போம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தை கிறிஸ்துவின் பாடுகளையும் எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாருங்க. இங்க இருக்க பழைய ஏற்பாடு ஃபுல்லா எல்லாம் என்ன பாருங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா தீர்க்கதரிசிகள் 2 தான் எழுதியிருக்காங்க. என்ன? கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகள். ஏசாயா 53 எதை எழுதியிருக்காங்க? கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகள். அடுத்து எல்லா தீர்க்கதரிசிகளும் எதை எழுதியிருக்காங்க? கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகள். பிதாவாகிய தேவன் ஆதியா 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார், கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகள். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை எல்லாம் பழைய ஏற்பாடு சொல்லுது. பாடுகளை மட்டும் சொல்லல, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை. இங்க பாருங்க, கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகளை பழைய ஏற்பாடு சொல்லுது. அதோட முடிக்கல, அதுக்கு பின்னாடி வரப்போகிற மகிமைகளையும். கை தட்டுங்க. அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார்கள். இருக்கீங்களா? நீங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடியா பின்னாடியா? சொல்லுங்க. அப்ப பின்னாடி என்னதான் வருது? அப்ப நீங்க எங்கதான் இருக்கு? நீங்க இருக்கிற இடத்து பின்னாடியா முன்னாடியா? அப்ப உங்களுக்கு என்னதான் வரும்? நல்லா கை தட்டுங்க. நான் பின்னாடி பறந்திருக்கிறேன், அதனால எனக்கு பாடு இல்ல, மகிமை. கையை தட்டி ஆமென். பாடு இல்ல, மகிமை. மகிமை, பின்வரும் மகிமை. அப்ப பின்னாடி வரவனுக்குலாம் என்னதானா? மகிமை தான். இப்ப நீங்க பின்னாடி இருக்கிறீங்க, அவருக்கு பின்பாக பிறந்திருக்கு. கிறிஸ்துவுக்கு பின்பு உங்களுக்கான மகிமைகளை, அந்த மகிமையை படிக்கிறதுக்கு தான் அந்த பைபிளை தேவன் உங்க கையில கொடுத்துருக்காரு. இது ஒரு சட்ட புத்தகம் மட்டுமல்ல, இது ஒரு உயில். பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு இது என்னது? சட்ட புத்தகம். ஆமா, எப்படி வாழணும், எதை மீறினா எவ்வளோ ஃபைனு, ஆமாம் லெஃப்ட்டில் போகாமல் ரைட்டில் போனால் எவ்வளோ ஃபைனு, இண்டிகேட்டர் போடாட்டி எவ்வளோ ஃபைனு. மோஸ்ட் எழுதி வச்சதெல்லாம் ஃபைனாக தான் எழுதி வச்சான். ஆமாம், ஸ்டிக்கர் கடைசி நடுவில் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டாட்டி எதில் அதுக்கு ஃபைனு, இண்டிகேட்டர் வைக்காட்டி ஃபைனு, ஹெட்லைட் எரியாட்டி ஃபைனு, ஹெல்மெட் போடாட்டி எவ்வளோ ஃபைனு எல்லாம் எழுதி வச்சான். அவங்களுக்கு ஒரு சட்ட புத்தகம். யூதர்களுக்கு இது ஒரு சட்ட புத்தகம், ஆனால் எங்களுக்கு இது ஒரு உயில். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க. சில சபையில் சொல்லுங்க, சில சபையில் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை எப்படி பேசுறாங்க? சட்ட புத்தகமாய் பேசுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சபையிலே பைபிளை உயிலா பேசுறாங்க. டெஸ்டமெண்ட் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? உயில். எல்லாம் சொல்லுங்க, உயில். உங்களுக்கு தேவன் எழுதின உயில். அந்த உயிலை தான் நீங்கள் படிக்கிறீங்க. உயில்னா என்ன இருக்குது? எனக்கு என்னெல்லாம் சொந்தம்னு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, உயில்னா என்ன சொல்லுங்க. ஆமாம், சட்ட புத்தகத்திலையும் உங்களுக்கு என்னெல்லாம் சொந்தம்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், உங்களுக்கு எதுக்கெல்லாம் உரிமை இருக்குது சட்ட புத்தகத்தில்? அங்கே அடியும் இருக்குது. இங்கே உயிலில் இங்கே என்னென்ன அடிலாம் இல்லை,
என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அதற்கு பின்வரும் மகிமையிலே அவர்கள் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும், இன்ன காலத்தை, ஒரு பர்டிகுலர் காலத்துல தான் இது நடக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க என்பதையும், அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். கை தட்டுங்க. அவர்கள் எதை ஆராய்ந்தார்கள்? காலத்தை தான் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்மளும் எதைத்தான் ஆராயணும்? அந்த காலம் என்ன காலம், அதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாங்களாம். அது எந்த காலம் என்பதையும் அதன் விசேஷத்தையும் அவர்கள் ஆராய்ந்தார்களாம். ஏசாயா, எரேமியா இதெல்லாம் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த காலம் விசேஷமான காலம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க விசேஷமான காலத்துல பிறந்தனால நீங்க ஒன்ன கண்டுபிடிக்கலாம், நீங்க யாரா? நீங்கள் விசேஷமானவர்கள். ஸோ நல்ல ஒரு காலத்துல, விசேஷமான காலத்துல நீங்க பிறந்துட்டு நீங்க ஒரு அபசகுணமாக வாழ்க்கையில் ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படாதவர்களாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலத்தோட விசேஷத்தை கண்டுபிடிங்க, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் அளவு கூட ஆரம்பிச்சு. 7 காலங்கள் இருக்கு. எத்தனை காலம்? நான் அந்த 7வது காலம்னா இப்ப நம்ம வாழ்ற காலம். 6, 7 கலந்த காலம். சரியா? அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த 6 காலம் என்ன, இந்த 7 காலம் என்னன்றதை பார்ப்போம். லைட்டா நான் சொல்றேன். முதல் காலம் ஆதாம் வாழ்ந்த காலம். ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள, ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள அந்த காலத்துக்கு பேர் அறியாமையின் காலம், ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ். அறியாமைனா இக்னரன்ஸ் இல்லை, இன்னசென்ஸ், அதாவது கலங்கமற்ற காலம் அப்படி சொல்லலாம். அவங்க மனசில் பொல்யூஷனே இல்லை. அதனால் அவங்க பொல்யூட் ஆகாதனால அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் குற்ற உணர்வோடு வாழலை. எந்த அளவுக்கு ஹை டென்சிட்டியில் இன்னசென்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு தடவை கை தட்டுங்க. அப்போ கடவுள் நம்மளை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு சொல்லுங்களேன். நிர்வாணமாகவே இருந்தாலும் நம்ம மனசில் ஒன்றுமே தோணாத அளவுக்கு இன்னசென்ஸாக இருக்கணும்னு கர்த்தர் கையத்தட்டு. ஆனால் நமக்கு ஒரே ஒரு பட்டனை கலட்டினா கூட என்னது, ஒரே கையை மடிச்சு விட்டா கூட என்னது, இவனுக்கு மனசு பொல்யூட் ஆனனால எவ்ரிதிங் பொல்யூட்டாக இருக்கு. ஆனால் அங்கே இன்னசென்ஸ். அப்போ கடவுள் சொன்னார், இப்படியே தானே நீங்கள் வாழணும், உங்கள் மனசில் குழந்தையாகவே நீங்கள் இருக்கணும். ஒரு குழந்தை ஓடுது பார்த்தீங்களா, அது என்னைக்காச்சும் நிர்வாணமாக இருக்கும்னு தெரியுது நினைக்குதா? சொல்லுங்கள், நினைக்கல. ஏன்னா அந்த குழந்தையாக இருக்கு. அது உங்களை பார்த்து சிரிக்குது, அன்போடு சிரிக்குது. பாருங்க அந்த இன்னசென்ஸ். அப்புறம் போக போக அந்த இன்னசென்ஸ் மாற மாற என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான்? ட்ரெஸ்ஸு போகிறான். என் பையன் சொல்கிறான், வெளியே போங்கப்பா ட்ரெஸ்ஸை மாற்றணுன்ட்டான். வாடா எங்கிட்ட இருந்தா வந்தீங்க நீங்க? அவன் போய் கதவை சாத்துறான் வேகமா. பாருங்க இன்னசென்ஸ் மறைய 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 அவன் ட்ரெஸ்ஸிங்குள்ளே வரான். அப்போ பழத்தை சாப்பிடாத வரைக்கும் நீ நல்லா இருப்பப்பான்னாரு. அவன் பழத்தை சாப்பிட்டான். எல்லாம் சொன்ன பழத்தை சாப்பிட்டு அறிவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அறிவுக்கு ஏற்ற மாதிரியே தான் டீல் பண்ணணும். அறிவு வந்துருச்சு, ஐயோ நிர்வாணமாக இருக்காமே சொன்ன உடனே ஆதாமே இவர் அதே காடு தான் வராரு, எங்கப்பா இருக்க? அவன் சொல்கிறான், ஐயா நான் நிர்வாணமாக இருக்கேன்றாரு. அப்படியா, எப்படி நிர்வாணமான அப்படின்னு அவர் கேட்கல. ஏன்னா இவனை படைக்கிறப்பே அவர் நிர்வாணமாக தான் படைச்சார். அவர் கேட்குறாரு, எனக்கிட்ட நீ நிர்வாணின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாத, நீ நிர்வாணி என்பது எனக்கு தெரியும், உனக்கு எப்படா தெரியும்? நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன பழத்தை புசிச்சியான்னாரு. ஆமாண்டவரே, அதனால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். உடனே தேவன் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உன்னை ஹேண்டில் பண்ணுறாரு. உடனே அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு, கைத்தட்டு. அடுத்த லெவல் அவன் கான்சியன்ஸ், அவனுடைய மனசாட்சி திறந்துருச்சு. காலம்
ஆதாமின் காலம், அறியாமையின் காலம். ரெண்டாவது மனசாட்சியின் காலம். அதை பற்றி பேசினா ரொம்ப டைம் வரும். கான்சியஸ் லெவலில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. காயின் வந்து சகோதரனை கொன்னுட்டான். கொன்ன உடனே கர்த்தர்கிட்ட வந்து அழுகிறான். ஆனால் கர்த்தர் சரி பொழைச்சி போன்னு சொல்லி உன்னை கொல்றவனுக்கு 7 பலி உண்டாகும்னு சொல்லி அவனை காப்பாற்றிட்டாரு. உன்னை எவனை தொட்டான்னா 7 பலிடான்னு, 7 பழி அவனுக்கு இருக்குது அப்படின்னு. அங்கேயே கிரேஸ் தொடங்குது. நீங்கள் தவறு செய்தவர்கள், நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனாலும் உங்களை தொட்டவனுக்கு 7 பலி இருக்குது. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. என்ன சார் இது? கிருபையின் உபதேசம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. நீ தப்பு பண்ணவன் தான், நீ அடி வாங்க வேண்டியவன் தான். ஆமாம், ஆனாலும் உன்னை தொட்டா அந்த காலம் அது. சகோதரனை கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அவனை பார்க்குறவன்லாம் கொலை பண்ண பார்க்குறான். அவன் வந்து சொல்கிறான், நீர் எனக்கு கிட்ட தண்டனை சகிக்க முடியாது. தேவன் அவன் நெற்றியில் ஒரு அடையாளத்தை போட்டார். அந்த அடையாளம் இயேசுவின் நாமம் என்று சொல்கிறேன். அந்த அடையாளத்தை போட்ட உடனே சொல்கிறான், நீ ஒரு கொலைகாரன் தான்டா, ஆனால் என் நிழலுக்கு நீ வந்தனால உன்னை தொடுகிறவன் 7 படி உடையவனாய் மாறுவான். அதான் நான் சொல்கிறேன். அவன் ஒரு பாவின்ட்டு அசால்ட்டெல்லாம் கை நீட்டிடாத. அது ஹை வோல்டேஜ் கரண்ட்டாக இருக்கும். சட்டுன்னு தூக்கி எரிஞ்சு விட்டு போயிடும். நீங்கள் பாவி தான் நினச்சி மூவ் பண்ண முடியாது சார். அங்கே ஒரு மிகப்பெரிய பாவி, அவனை பார்த்து சொல்கிற, உன்னை தொட்ட அவனுக்கு 7 பலிடான்னு ஒரு பர்சனலாக உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. மேட்ரு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு தொட்டக்கூடாது. பர்சனலாக ஏதாச்சும் டீலிங் நடந்திருக்கும். தூக்கி எரிஞ்சிருந்தான்ட்டார். உடனே அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஜனங்கள்லாம் அவன் கிட்டக்கு வந்தானா அந்த மேலே இருக்கிற அந்த 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 நாமம் அவனை பயமுறுத்துது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? லாமேக்குன்னு ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணுறான். அவனை அடிக்க வந்த இடத்துல அவன் கொலை பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், வந்து காயினுக்கு 7 பலினா என்ன தொட்ட 70 பலிடான்றான். என்னடா டே, என்னடா பிரச்சனை, இங்கிட்டு இருந்துடா வருகிறீங்கடா. அவன் சொல்கிறான், காயின் சும்மா இருந்தவனை தானே சார் கொண்டா, நான் என்ன காயப்படுத்தின ஒருத்தனை தான் கொண்டேன், எனக்கு தழுமுண்டாக ஒருத்தனை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னன்னா, தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிச்சாரு. அந்த காலத்தில் மற்றவன்லாம் மனசாட்சியின் அடிப்படையில் இது ரைட்டு தப்புன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மனசாட்சியின் காலம்.